நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே பயங்கரமாக ஊள விடுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா எங்கள் குட்டி வெளியே போகிறதுக்கு கத்திட்டு இருந்தான். கேட்டை திறந்ததும் புயல் வேகத்தில் போயிட்டான். உள்ளே வந்தால் இன்னொரு குட்டி கத்திட்டு இருந்தான். அவன் கூட விளையாண்டுட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல, விடிஞ்சிருச்சு. அடுத்த வேலையை கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். கூட்டிகிட்டே இருக்கும்போது குட்டி திரும்பவும் விளையாட ஆரம்பிச்சிட்டான் என் கூட வந்து. அடுத்ததாக வெளியே போய் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் கோலம் போடுறதுக்காக. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ரங்கோலி கோலம் போட்டுட்டேன். எங்கள் பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி வந்து கோலத்தை பார்த்துட்டு போகுது. அதோட மைண்ட் வாய்ஸு இதெல்லாம் ஒரு கோலமானு சொன்ன மாதிரி. அடுத்து எங்கள் வீட்டுக்கு வெளியே செம்பருத்தி பூ 2 நல்லா செக்கச்சவையன்னு பூத்துருந்துச்சு. அதில் ஒரு பூவை பொறிச்சு கோலத்துக்கு வச்சுட்டேன். இன்னொரு பூவை கந்திருஷ்டி விநாயகருக்கு வச்சுட்டேன். நித்திய கல்யாணி பூ நிறைய பூத்துருந்துச்சு. அதெல்லாம் பறித்து கோலத்துக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். சமைக்க புடலங்காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். சில்லிக்காக ரவுண்டாகவும் வறுவலுக்காக பீஸாகவும் வெட்டி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக ரசம் பண்ணியாச்சு. அப்புறம் சோக் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். புடலங்காய் சில்லி ரெடி. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.